அனைவருக்கும் வணக்கம். இப்போ மதிய செஷனுக்கு நம்மிடையே வந்திருக்கிற தூத்துக்குடி மகிழா கோர்ட் செஷன் ஜட்ஜ் திரு எம்பி முருகன் ஜட்ஜ் அவர்களை செல்வி வித்யா அவர்கள் சிறப்பு செய்யுமாக ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எல்லோரும் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார் வந்து எம்பி முருகன் சார் எம்ஏ எல்எல்பி முடிச்சிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக வந்து மகிழா கோர்ட்டில் செஷன் ஜட்ஜ் மகிழா கோர்ட்டில் தூத்துக்குடியில் இருக்காங்க. ஓகேவா? சார் வந்து நேட்டிவ் பிளேஸ் வந்து திருநெல்வேலி. இப்போது திருநெல்வேலியில் வந்து 96 to 99 வரைக்கும் சார் திருநெல்வேலி லா காலேஜில் படிச்சிருக்காங்க. அடுத்து 2009 சிவில் ஜட்ஜாக இருக்காங்க. இப்போ கரண்ட்டாக செஷன்ஸ் கோர்ட்டில் இருக்காங்க. சாரோட ஹாபியே என்னன்னு கேட்டிங்கன்னா கிளாஸ் எடுக்கிறதான்னு சொன்னாங்க. நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க யூடியூப் சேனல்ஸ் நிறையா பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் கண்டிப்பாக சார் சிவில் ப்ரொசீஜர் கோட் நிறைய எடுத்திருக்காங்க. அதில் ரொம்ப சந்தோஷம். அதில் அவங்களோட கிளாஸில் படித்து நோட்ஸ் எடுத்து நானும் நிறையா அனுபவிச்சிருக்கேன். அவங்க கிளாஸை பார்த்து எல்லாமே மேம் கூட தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். மாண்புமிகு நீதிபதி ஐயா அவர்களுக்கு நமது சங்கத்தின் தலைவர் எம்.கே. சுரேஷ் அவர்கள் முன்னாடி போட்டு கௌரவிப்பார்கள். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற மதுரை பார் அசோசியேஷன் பிரசிடென்ட் மிஸ்டர் சுரேஷ் சார் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உங்கள் முன்பு இந்த வகுப்பை எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படின்னா அது உங்கள் பிரசிடெண்ட்டுக்கு தான் அந்த பெருமை போய் சேரணும். இவ்வளவு தூரம் மதுரைக்கு வரணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு பல முறை என்னை தொடர்பு கொண்டு இன்று வரவழைத்திருக்கிறார். எனக்கு ஒரு வாய்ப்பு உங்களை எல்லாம் சந்திப்பதற்காக. நான் இப்போ செஷன்ஸ் ஜட்ஜாக இருக்கிறதுனால சிபிசி கிட்டத்தட்ட என்ன ஆயிருக்கும், மறந்து போயிருக்கும். இப்போ உங்கள் பிரசிடெண்ட்டு கூப்பிட்டதன் காரணமாக நான் திருப்பி அந்த சிபிஎஸ்சி எல்லாம் கொஞ்சம் திருப்பி பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கு. அந்த வகையில் இன்று பார்ட்டிசிபெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க எல்லோரும் கிட்டத்தட்ட ஏபிபி எக்ஸாம் அப்பியர் ஆக போகிறீங்க, அப்படி தானே? யாரெல்லாம் ஏபிபி அப்பியர் ஆக போகிறீங்க? ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். இல்லை, சிபிசி மேலே இருக்கக்கூடிய ஆர்வத்தின் காரணமாக வந்திருக்கீங்க. ஒன்று. ரெண்டாவது, நீதிபதி தேர்வு சிவில் ஜட்ஜி எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்க, அப்படி எடுத்துக்கலாமா? ப்ராக்டிஸ்க்கும் சிபிசி தேவைப்படுது, அதற்காகவும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்படின்னு நினைக்கிறது யாரெல்லாம்? தேங்க்யூ. நிறைய அரசியல்வாதிகள் பேசுகிற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை என்னுடைய எதிரிகள் தீர்மானிக்கிறார்கள்பாங்க. அதே மாதிரி ஒரு பேச்சாளன் என்ன பேச வேண்டும் என்பதை பார்வையாளர்கள் தீர்மானிக்கிறார்கள், இல்லையா? நான் பாட்டுக்கு வந்து உங்கள்கிட்ட கைத்தட்டல் வாங்கிறதுக்காக சில விஷயங்களை பேசிட்டு அது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் கேட்டேன். ரொம்ப நன்றி. அப்போ சிபிசியை ஆரம்பத்திலேருந்து எடுக்கலாமா, இல்லை ஏதாவது ஒரு சர்டன் போர்ஷன் ஸ்பெசிஃபிக் போர்ஷன் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லலாம். ஃப்ரம் த பிகினிங் எக்ஸாமுக்காக ப்ராக்டிக்கலாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவும் வேணும், ப்ராக்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவும் வேணும். ஓகே, தேங்க்யூ. சிவில் ப்ரொசீஜர் கோடு 1908 இல்லையா? எந்த ஒரு சட்டமும் கொண்டு வரப்படுவதற்கு ஒரு நோக்கம் அவசியம், இல்லையா? ஒரு தேவை இருக்கணும். அதுவும் மாடர்ன் டேஸில் தேவை இல்லாமல் நாம் எதையும் செய்கிறதில்லை, எதையும் விரும்புறதில்லை. அந்த வகையில் சிபிசி என்ன நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தா, அந்த 1908க்கு முன்பாக பல்வேறு சட்டங்கள் உரிமையியல் வழக்கு ஒன்றை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வது எப்படி, அந்த வழக்கை நீதிமன்றம் கோப்பிற்கு எடுத்துக்கொள்வது எப்படி, கோப்பிற்கு எடுத்துக்கொண்ட ஒரு உரிமையியல் வழக்கை எப்படி தொடர்ந்து நடத்துவது, என்ன முறையை கடைபிடிப்பது, இறுதியாக எந்த வடிவத்தில் முடிவை அறிவிப்பது, இந்த மாதிரி செயல்களுக்கு ஆக்டிவிட்டீஸ்க்கு பல்வேறு சட்டங்கள் இருந்தது. 1908க்கு முன்னாடி பல்வேறு சட்டங்கள் இருந்தது.
எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு உரிமையியல் நீதிமன்றம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கன்சாலிடேட்டட் ஃபார்ம் சிவில் ப்ரொசீஜர் கோடு கொண்டு வந்தாங்க. அது வரைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு சட்ட தொகுப்புகளை ஒன்றாக சேர்த்து உரிமையியல் நடைமுறை சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. அப்போ அந்த காலத்தின் தேவைக்கு ஏற்ப சில சீர்திருத்தங்களும் அதில் அறிமுகப்படுத்தப்பட்டது. நாடு முழுக்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் ஒரு யூனிஃபார்மிட்டி, ஒரே மாதிரியான நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு நோக்கமாக இருந்தது. நீதிமன்றத்தை அணுகக்கூடிய லிட்டிகன்ஸ், வழக்காடிகளுக்கு அந்த நடைமுறை எளிய வடிவத்தில் கொடுக்கணும். கோர்ட்டுக்கு வர்ற ப்ரொசீஜரை அந்த எளிய மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எளிமைப்படுத்தப்பட்டது. அதே மாதிரி ஒரு வழக்கு விசாரணைக்கு எடுத்து விரைவில் தீர்ப்பு பகரப்பட வேண்டும். அப்படி சொல்லப்படுகிற தீர்ப்பு ஒரு திறன் வாய்ந்த, அந்த பிரச்சனைக்கு நிரந்தரமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அந்த நீதிமன்ற நடைமுறைகள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த சிபிசியில் சில விஷயங்கள் புகுத்தப்பட்டது. அப்புறம் அந்த கோர்ட்டு வெறுமனே ஒரு தீர்ப்பு கொடுத்தா போதாது, அந்த தீர்ப்புனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பலன் போய் சேர வேண்டும். அப்போ நீதிமன்றத்தால் வழங்கப்படுகிற தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், எக்ஸிக்யூஷன். அதுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் அதில் சேர்த்தாங்க. இப்போ சிபிசிங்கிறது 1908 நமக்கு வந்துருச்சு. இந்த சிபிசியை காலத்தின் தேவைக்கு ஏற்ப சில அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வருவாங்க இல்லையா? எல்லா சட்டத்துலேயும் அமெண்ட்மெண்ட்ஸ் வரும். இப்போ இந்த சிவில் ப்ரொசீஜர் கோடை அமெண்ட்மெண்ட் செய்கிற அத்தாரிட்டி யார் கையில் இருக்குது? இது கேள்வியாக வரலாம். யார் திருத்தலாம்? சென்ட்ரல் கவர்மெண்ட் திருத்தலாமா? ஸ்டேட் கவர்மெண்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாமா? இல்லை வேறு யாருக்காவது அத்தாரிட்டிஸ் இருக்கா? இது சிபிசி லிஸ்டட் அண்டர் என்ட்ரி 13 ஆஃப் கன்கரண்ட் லிஸ்ட். ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு 3 லிஸ்ட்டு சொல்லுவாங்க, கான்ஸ்டிடியூஷனில் வரும். இந்த சிபிசியை கன்கரண்ட் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. 7th ஷெட்யூல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கன்கரண்ட் லிஸ்ட்டில் சிபிசி இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட்டு அப்படிங்கிறது அந்த லிஸ்ட்டில் என்னென்ன இருக்கோ அதை அமெண்ட்மெண்ட் செய்கிறதுக்கு அதிகாரம் மத்திய அரசாங்கத்துக்கும் உண்டு, மாநில அரசாங்கத்துக்கும் உண்டு. அப்போ 2 கவர்மெண்ட்டுமே அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம் சிபிசியில். ஆனால் இந்த சிபிசியில் இன்னொரு முக்கியமான விஷயம், 3வது ஒரு அத்தாரிட்டி இருக்காங்க அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றதுக்கு. யாருக்காவது ஐடியா இருக்கா? சென்ட்ரல் கவர்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், ஹைகோர்ட். வெரி குட், சூப்பர். ஹைகோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. அது எந்த செக்ஷனுக்கு கீழே சார் வருது? சிபிசியில் தேடி பார்க்கலாமா? செக்ஷன் 122 என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இப்போ ஹைகோர்ட்டுக்கு சிவில் ப்ரொசீஜர் கோட அமெண்ட் பண்ணலாம், அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னோம். ஆனால் எல்லாத்தையும் பண்ண முடியாது. செக்ஷன்ஸை அவங்க அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. செக்ஷன் 1 to 158 இருக்குல்ல, அதில் நம்மளுடைய மாண்புமிகு உயர் நீதிமன்றம் எந்த ஒரு சீர்திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது. ஃபஸ்ட்டு ஷெட்யூல் அப்படின்னு சொல்லப்படுகிற ஆர்டர்ஸ் அண்ட் ரூல்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஆர்டர்ஸ் அண்ட் ரூல்ஸை மட்டும்தான் அவங்க அமெண்ட்மெண்ட்டு செய்ய முடியும். அப்படி அவங்க அமெண்ட்மெண்ட்டு செஞ்சு நோட்டிஃபை நேரடியாக பண்ண முடியுமா ஹைகோர்ட்டு? யார்கிட்ட கேட்கணும்? அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு அப்ரூவல் கொடுக்கணும். ஸ்டேட்மெண்ட்டு அப்ரூவல் கொடுத்த பிறகு தான் அந்த கவர்மெண்ட்டோடைய நோட்டிஃபிகேஷன் வேலிடிட்டிக்கு வரும். ஆக நாம் பார்த்தது சிபிசி கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. அதில் அமெண்ட்மெண்ட் செய்யக்கூடிய அதிகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது, அதே மாதிரி மாண்புமிகு ஹைகோர்ட்ஸுக்கு இருக்குது. ஹைகோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத செக்ஷன் 122 சிபிசியில் சொல்லியிருக்காங்க. ஹைகோர்ட்டு செக்ஷன்ஸை அமெண்ட் பண்ண முடியாது, ஆர்டர்ஸ் அண்ட் ரூல்ஸை மட்டும்தான் அமெண்ட் பண்ண முடியும். அப்படி
ஹைகோர்ட்டு கொண்டு வரக்கூடிய அமெண்ட்மெண்ட்டை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு அப்ரூவ் பண்ணணும். அப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்த பிறகு தான் அது இம்ப்ளிமெண்ட் ஆகும். இது பார்த்தோம். இப்போ நமக்கு சிபிசி கையில் கிடச்சாச்சு. யார் ஃப்ரேம் பண்ணலான்லாம் பார்த்தாச்சு. இதில் ஒரு மிகப்பெரிய அமெண்ட்மெண்ட்டு 2000 வந்துச்சு. 1999லேயும் 2002லேயும் வந்து சிபிசியில் ஒரு டிராஸ்டிக் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெரிய மாற்றங்கள் வந்தது. அதை நம்ம தனியாக பார்க்க போகிறோம். சிபிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அல்லது ப்ராக்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தா டெஃபனிஷன்ஸ் கண்டிப்பாக தெரியணும் நமக்கு. கோர்ட்டுன்னு இருந்தாலே ஒரு பொதுமக்களுடைய பார்வையில் என்னென்னா, கோர்ட்டு உத்தரவுகள் போடுற ஒரு டிபார்ட்மெண்ட்டு, ஆர்டர்ஸ் போடுற ஒரு டிபார்ட்மெண்ட்டு, ஜட்ஜ்மெண்ட்டு சொல்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டு, இப்படித்தானே பப்ளிக் வியூவில் இருக்கும். கோர்ட்லேருந்து என்ன கிடைக்கும்? ஆர்டர்ஸ் கிடைக்கும், ஜட்ஜ்மெண்ட்டு கிடைக்கும். அப்போ ஆனால் நாம் அட்வொகேட்ஸாக இருக்கிற நமக்கு ஆர்டர்ஸ்னால் என்னன்னு தெரியணும், ஜட்ஜ்மெண்ட்டுன்னா என்னன்னு தெரியணும். அதையும் தாண்டி டிகிரின்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இதிலேருந்து ஏதாவது ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். அப்போ டிகிரி, ஆர்டர்ஸ், ஜட்ஜ்மெண்ட், இந்த மூணுக்கும் நமக்கு டெஃபினிஷன்ஸ் தெரியணும். செக்ஷன் 2ல் இருக்குது. செக்ஷன் 2ல் சப்செக்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் சப்செக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து 2, 2.0ன்னு சொல்கிற மாதிரி 2.2 இதுதான் டிகிரி. டிகிரினா என்ன? ஒரு வழக்கில் உள்ள முரண்பாடுகளை தீர்த்து நீதிமன்றம் இறுதியாக வழங்கும் அதிகாரபூர்வமான முடிவு. A formal expression of an adjudication which conclusively determines the rights of the parties. Decree has been defined under section 2 subsection 2 of CPC. தமிழில் என்ன சொல்கிறோம் டிகிரியை? திருநெல்வேலியில் வந்து தியேட்டரில் என்ன படம் ஓடுதுன்னு கேட்போம். சென்னையில் வந்து என்ன படம், மதுரையில் ஊருக்கு ஊர் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி எங்கள் ஊரில் தீர்ப்பானைன்னு சொல்லுவோம். திருநெல்வேலி, கன்னியாகுமரி. இங்கே என்ன சொல்லுவீங்க? தீர்ப்பு கட்டளை. டிகிரிக்கு தமிழில் என்னது? இந்த ஜுடிஷியல் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நான் சொல்ல விரும்புகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் கஷ்டமாக ஃபீல் பண்ணுற ஏரியாவே வந்து டிரான்ஸ்லேஷன் தான். தீர்ப்பு திரட்டுன்னு ஒரு புக்கு வருது, பார்த்துருக்கீங்களா? தீர்ப்பு திரட்டு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கையை தூக்குங்க பார்ப்போம். அது என்ன லாங்குவேஜில் இருக்கும்? தமிழில். அதே சைட்டேஷன்ஸ், ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து இந்தியா கானூனில் கிடைக்கும், கூகுளில் போனால் கிடைக்கும், ஹைகோர்ட் வெப்சைட்டில் கிடைக்கும். அது என்ன வெர்ஷனில் இருக்கும்? இங்கிலீஷில் இருக்கும். அப்போ தீர்ப்பு திரட்டு தமிழில் இருக்குது, கூகுள் வெர்ஷன் வந்து இங்கிலீஷில் இருக்குது. இந்த ரெண்டையும் கையில் வச்சா நல்ல டிரான்ஸ்லேஷன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கு தான் நீண்ட நாட்கள் அவசியம். நீண்ட நாள் பயிற்சி செய்ய வேண்டிய பகுதியே மொழிபெயர்ப்பு. ஃப்ரம் இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ் தினசரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால் அந்த சட்ட சொல் அகராதின்னு சில கடையில் கிடைக்கும், அதையும் நீங்கள் வாங்கி கையில் வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தீர்ப்பு திரட்டுங்கிறது மாண்புமிகு உயர்நீதிமன்றம் வெளியிடுகிற அதிகாரபூர்வமான இதழ். அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தைகள் நீதித்துறையால். அதில் இருக்கக்கூடிய தமிழ் சொற்கள், ஆங்கில சொற்கள் எல்லாம் நீதிமன்றங்களில் அதிகமாக பயன்படுத்தப்படும். அப்போ டிகிரிங்கிறதுக்கு வந்து தீர்ப்பானைன்னு சொல்லலாம், தீர்ப்பு கட்டளைன்னு சொல்லலாம். நீங்கள் இதை தவிர வேறு வார்த்தைகள் எதுவும் இருக்கா? இல்லையா? எந்த செக்ஷனில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க? 2.2 சப்செக்ஷன் 2 செக்ஷன் 2ல் இருக்குது. ஒரு கேஸ் இருக்குது, ஒரிஜினல் சூட்டு. அந்த சூட்டில் பிளைன்டிஃப் இருப்பாங்க, டிஃபெண்டன்ட்ஸ் இருப்பாங்க.
அந்த பிளைன்டிஃப் தான் ரிலீஃப் கேட்டிருப்பார் கோர்ட்டில். அவருடைய ரிலீஃபை வந்து வாதிக்கு வழங்குவதா வேண்டாமா அப்படின்னு நீதிமன்றம் முடிவு செய்யுது. பிளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுறாங்க, இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க, ட்ரையல் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆர்கியூமெண்ட்ஸ் கேட்ட பிறகு ஜட்ஜ்மெண்ட் முதல்ல வெளியே வரும். ஜட்ஜ்மெண்ட் வெளியே வந்ததிலிருந்து ஒரு 15 நாட்கள் கழித்து டிகிரி அப்படிங்கிற தீர்ப்பாணை நீதிமன்றத்திலிருந்து பிறப்பிக்கப்படும். தீர்ப்பிலிருந்து தீர்ப்பாணைக்கு எவ்வளவு நாள் கால அவகாசம்? 15 நாட்கள். இதில் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த 15 டேஸ் இடைவெளியில் அந்த ஜட்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகி வேறொரு கோர்ட்டுக்கு போயிட்டாருன்னு வைங்க. ஜட்ஜ்மெண்ட் சொன்னது மிஸ்டர் ஏ. இப்போ ஆஃப்டர் 15 டேஸ் டிகிரி இஸ் டு பி ரிலீஸ்ட். இந்த டிகிரியை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு வேற ஒரு ஜட்ஜி வந்துட்டார். அந்த வேற ஒரு ஜட்ஜி கையெழுத்து போடலாமா? போடலாம். அப்போ ஜட்ஜ்மெண்ட் ஃபஸ்ட்டு வருது, டிகிரிங்கிறது ரெண்டாவது வருது. அந்த டிகிரிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் எ ஃபார்மல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் an adjudication which conclusively determines the rights of the parties. ஒரு வழக்கில் இருக்கக்கூடிய தரப்பினர்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கிறது அப்படிங்கிறது தொடர்பான நீதிமன்றத்தின் இறுதி முடிவு டிகிரி. ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து என்ன இருக்கும்? ரீசன்ஸ் இருக்கும், முடிவு டிகிரி இருக்கும். அதனால தான் டிகிரியை வச்சு தான் எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸை இனிஷியேட் பண்ணுவோம். இபி ஃபைல் பண்ணும்போது என்ன கண்டிப்பாக ஃபைல் பண்ணணும்? டிகிரி காப்பி ஃபைல் பண்ணணும்னு சொல்கிறோம். தீர்ப்புரை நீதிமன்றத்தால் முறையாக அறிவிக்கப்படும் ஒரு முடிவு. இது வழக்கில் உள்ள டிஸ்பியூட்ஸ், தர்க்கத்திற்குரிய உரிமைகளை இறுதியாக தீர்மானிக்கிறது. இது வந்து 2:2 பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டெஃபினிஷன்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்கிரேடியன்ட்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபார்மல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்ன? ஒரு நீதிமன்றம் ஒரு அறிவிப்பு முறையாக வெளியிடுவது ஃபார்மல் எக்ஸ்பிரஷன். நீதிமன்றம் ஒரு வழக்கின் முடிவை முறையாக அறிவிக்க வேண்டும், அதுதான் ஃபார்மல் எக்ஸ்பிரஷன். இது ஒரு இன்கிரேடியன்ட். ரெண்டாவது வந்து என்ன? அட்ஜூடிகேஷன், தீர்மானம் செய்வது, உரிமைகளை தீர்மானம் செய்வது. வழக்கில் உள்ள தரப்பினர்கள் பிளைன்டிஃப், டிஃபெண்டன்ட் இரு நபர்களுடைய உரிமைகளை இறுதியாக எடுத்து சொல்வது டிகிரி. மூணாவது வந்து ஒரு தீர்ப்பாணை பிறப்பிக்கப்படுவதற்கு அந்த விவகாரம் ஒரு உரிமையியல் வழக்காக தாக்கல் செய்யப்பட்டிருக்க வேண்டும். டிகிரி எங்கேருந்து வரும் அப்படின்னு சொன்னால் ஒரிஜினல் சூட்ஸிலேருந்து மட்டும்தான் வரும். ஒரு ஒரிஜினல் சூட்டு முடிவுக்கு வரும்போது கடைசியாக பிறப்பிக்கப்படுகிற அந்த இறுதி முடிவுக்கு பேர் தான் டிகிரி. அப்போ சூட் அல்லாமல் வேறு மற்ற வழக்குகளில் பிறப்பிக்கப்படக்கூடியதை வந்து நம்ம தீர்ப்பாணை அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியுமா? ஹெச்எம்ஓபி இருக்குது, எம்சிஓபி இருக்குது, அதிலெல்லாம் வரக்கூடியது டிகிரியா? கேள்வியில் வரலாம். அப்போ இதில் என்ன சொல்கிறான்? இன் எ சூட். டிகிரிங்கிறது சூட்டில் பிறப்பிக்கப்படக்கூடியதாக இருக்கணும். அப்புறம் கன்க்ளூசிவ் டிட்டர்மினேஷன், ஒரு பிரச்சனைக்கு இறுதியான முடிவை விளம்புகை செய்யக்கூடியதாக அது இருக்கணும். வாதிக்கும் பிரதிவாதிக்கும். பிரதிவாதி வாதிக்கு ரூபாய் 1,00,000 கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறாரா இல்லையா, இது பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு இறுதி முடிவை அறிவிக்கக்கூடிய ஒன்றாக தீர்ப்பாணை என்பது இருக்கணும். வாதிக்கு வந்து பிரதிவாதியிடமிருந்து ரூபாய் 1,00,000 கிடைக்கக்கூடியதாக இருக்கிறதா இல்லையா? கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. The defendant is bound to pay a sum of rupees 1 lakh to the plaintiff அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெசிஷன் டிட்டர்மினேஷன், அதுக்கு பேர் தான் கன்க்ளூசிவ் டிட்டர்மினேஷன். அப்போ டிகிரிங்கிறது ஒரு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இறுதியான உத்தரவு. அதை தாண்டி அதுக்கு பிறகு எதுவுமே கிடையாது. அப்போ அப்பீல் இருக்கலாம் சார்,
அப்பீல் வேறு. அது கண்டினியூவேஷன் ஆஃப் சூட்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அப்பீல் சூட்டை. அப்போது ஒரு டிகிரி அப்படின்னு சொன்னால் 4 விஷயங்கள் இருக்கணும். முதல்ல வந்து ஃபார்மல் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் எ கோர்ட், செகண்ட் ஒன் அட்ஜூடிகேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், தேர்ட் ஒன் வந்து இட் மஸ்ட் பி ப்ரொனவுன்ஸ்ட் இன் எ சூட், ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ஒன் வந்து கன்க்ளூசிவ் டிட்டர்மினேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். இது இருக்கணும். டிகிரி பார்த்துட்டோம் 2.2. இந்த டிகிரியில் என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் டிகிரிஸ் இருக்குது, எத்தனை வகையான தீர்ப்பாணைகள் நடைமுறையில் இருக்குது தெரியும் உங்களுக்கு இல்லையா? எத்தனை இருக்குது? 3. ப்ரிலிமினரி டிகிரி, ஃபைனல் டிகிரி, பார்ட்லி ப்ரிலிமினரி டிகிரி, பார்ட்லி ஃபைனல் டிகிரி, 2 சேர்ந்தது பார்ட்லி ப்ரிலிமினரி பார்ட்லி ஃபைனல் அப்படின்னு சொல்லி 3வது. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது ப்ரிலிமினரி ஃபைனல். எது ப்ரிலிமினரி டிகிரி, எது ஃபைனல் டிகிரி, எது பார்ட்லி அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி, எக்ஸாம் எழுத போகிறதா இருந்தாலும் சரி. ப்ரிலிமினரி டிகிரி அப்படிங்கிறது வந்து அந்த டிகிரிக்கு மேலே ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் தேவைப்படுது. ப்ரிலிமினரி டிகிரின்னா அந்த டிகிரிக்கு பிறகும் சில ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் ஆர் டு பி இனிஷியேட்டட். ஃபைனல் டிகிரி அப்படின்னா அதுக்கு பிறகு எந்த ப்ரொசீடிங்ஸுமே கிடையாது, அதுக்கு ஃபைனாலிட்டி ரீச்டு. அப்போ எந்த மாதிரி டிகிரிக்கு வந்து ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் தேவைப்படும்? இப்போ பார்ட்டிஷன் சூட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். 2 டிகிரி வரும், ப்ரிலிமினரி டிகிரி, ஃபைனல் டிகிரி. இப்போ ப்ரிலிமினரி டிகிரியில் என்ன டிசைட் பண்ணுறாங்க? பார்ட்டிஷன் சூட்டில் வரும், மார்ட்கேஜ் சூட்டில் வரும், சூட் ஃபார் டிசொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வரும், சூட் ஃபார் அக்கௌண்ட்ஸில் வரும். இந்த மாதிரியான 4 சூட்ஸில் தான் 2 டிகிரியும் வரும். மார்ட்கேஜ் சூட்டு, பார்ட்டிஷன் சூட்டு, சூட் ஃபார் டிசொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், சூட் ஃபார் அக்கௌண்ட்ஸ். இப்போ பார்ட்டிஷன் சூட்டில் ப்ரிலிமினரி டிகிரி என்பது வாதிக்கு அந்த சொத்தில் எந்த அளவிற்கு பாக உரிமை இருக்கிறது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறாங்க. 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஷெட்யூல்டு இன் த பிளைண்ட். 3 ப்ராப்பர்ட்டிஸில் பிளைண்டிஃப் கிளைம்ஸ் 1/3 உரிமை இருக்குது அப்படின்னு கிளைம் பண்ணுறாரு. தாவா சொத்துக்களில் தனக்கு 1/3 பங்கு பாக உரிமை இருக்கிறது. அதை நீதிமன்றம் என்ன செய்யணும்? பிரித்து பங்கு வச்சு எனக்கு தரணும். அப்படிங்கிறது தான் பிளைண்டிஃபோடைய ரிலீஃப் இல்லையா? அப்போ ப்ரிலிமினரி டிகிரியில் என்ன டிசைட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, வாதி கேட்பது போல தாவா சொத்துக்களில் 1/3 பங்கு பாக உரிமை வாதிக்கு இருக்கிறதா இல்லையா? வாதி சொல்கிறது உண்மைதானா, லீகலி அக்செப்டபிளா இல்லையா? இதை தான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ண போகிறாங்க. டிசொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபேம், அதுலேயும் பிளைண்டிஃப் சொல்லுவாங்க, இந்த பார்ட்னர்ஷிப் ஃபேமை வந்து கலைக்கணும், என்னுடைய 4/1 பங்கு ஷேருக்கு என்னென்ன சொத்துக்கள் வருதோ தொகை வருதோ அதை பிரித்து தரணும்னு சொல்லுவாங்க. மார்ட்கேஜ் டீடில் வந்து அவர் பணத்தை தரணும், அல்லது நான் பணத்தை செலுத்த தயாராக இருக்கேன், கடனாக வாங்கின தொகையை திருப்பி செலுத்த தயாராக இருக்கேன், அந்த கடன் தொகையை வாங்கிக்கிட்டு பிரதிவாதி என் சொத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அதை மீட்டு தரணும் அப்படின்னு தான் மார்ட்கேஜ் சூட்டில் கேட்பாங்க. இந்த மாதிரி சூட்லெல்லாம் முதல்ல வாதி கேட்குற மாதிரி வாதிக்கு உரிமை இருக்கா இல்லையா அதை மட்டும் டிசைட் பண்ணுறது தான் ப்ரிலிமினரி டிகிரி. இந்த சொத்தில் 1/3 பங்கு உரிமை இருக்குன்னு முடிவு செஞ்ச பிறகு ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் ஆகுது. அதுதான் ஃபைனல் டிகிரி ப்ரொசீடிங்ஸ். முதல்ல தீர்மானிக்கிறது வாதி கேட்கிற அளவுக்கு உரிமை தாவா சொத்துக்களில் அவருக்கு இருக்குதா இல்லையான்னு முடிவு பண்ணுறாங்க. உரிமை இல்லைன்னு முடிவாச்சுன்னு வைங்க, வாட் வில் ஹேப்பன்?
the suit will be dismissed. அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் வாதிக்கு வந்து உரிமை இருக்குன்னு முடிவாச்சுன்னு சொன்னால் preliminary degree will be passed. Thereafter procedure for final degree will begin. ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணுவாங்க. அதில் அட்வொகேட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவர் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அளந்து பார்ப்பார். வாதிக்கு பாகத்தை ஒதுக்கீடு செய்து ஒரு அளவுகளோட வரைபடத்தோடு சேர்த்து வாதிக்கு இந்த பாகத்தை ஒதுக்குவதற்கு பரிந்துரை செய்கிறேன் அப்படின்னு அட்வொகேட் கமிஷனர் வந்து ஒரு ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணுவார். அந்த ரிப்போர்ட்டை மேலே என்கொயரி நடக்கும். அந்த பிரித்து கொடுக்கப்படுகிற சொத்துக்கு சென்று வருவதற்கு பாதை இருக்கிறதா தனியாக, அப்படி சொத்து பிரித்து எடுக்கப்பட்ட பகுதி ஒதுக்கீடு செஞ்ச பிறகு மற்ற பாக உரிமையாளர்களுக்கு போய் வருவதற்கு பாதை இருக்கிறதா இல்லையா, அப்படியெல்லாம் என்கொயரி நடத்துவாங்க. என்கொயரி முடிஞ்ச பிறகு ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி ரிப்போர்ட் ஃபைல் பை தி கமிஷனர் ஃபைனல் டிகிரி வில் பி பாஸ். எஸ், பிளைன்டிஃப் வந்து 1/3 உரிமை இருக்குன்னு முடிவாக இருக்குது. அந்த 1/3 பாகம் பிரித்து எடுக்கப்பட்டு கிழக்கு ஓரத்தில் 1/3 சொத்தில் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ ஒரு டிகிரி பாஸ் பண்ண பிறகு ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் தேவைப்பட்டதுன்னு சொன்னால் அது ப்ரிலிமினரி டிகிரி. மார்ட்கேஜ் சூட்டில் என்னாகும், பிரதிவாதியிடமிருந்து வாதிக்கு வந்து அந்த சொத்து திருப்பி கிடைக்கக்கூடியதாக இருக்குதா, வாதி கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு பிரதிவாதி சொத்தை திருப்பி கொடுக்கணுமா, அடமான சொத்தை, அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி டிகிரியில் சொல்லுவாங்க. ஆமாம், வாதி அவருடைய சொத்தினை பிரதிவாதியிடம் அடமானம் செய்து ரூபாய் 1,00,000 கடனாக வாங்கியிருக்கிறார். இத்தனை ஆண்டு காலமாக அந்த சொத்து பிரதிவாதி வசம் இருந்து வருகிறது. தற்போது வாதி கடன் தொகையை வட்டியுடன் திருப்பி செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறார். வாதி அந்த தொகையை நீதிமன்றத்தில் 30 நாட்களுக்குள் வைப்பீடு செய்ய வேண்டும். அப்படி 30 நாட்களுக்குள்ள தொகையை வைப்பீடு செய்த பிறகு அந்த தொகையை பிரதிவாதி பெற்றுக்கொண்டு அந்த தாவா சொத்தை திருப்பி வாதிக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் ஃபைனலாக போய்கிட்டே இருக்கும். முதல்ல முடிவு செய்கிறது வந்து வாதி கேட்குற மாதிரி அவருக்கு உரிமை இருக்குன்னு முடிவு செய்கிறோம். அதுதான் ப்ரிலிமினரி டிகிரி. வழக்கின் முக்கியமான உரிமைகள் தீர்க்கப்பட்டாலும் வழக்கு இன்னும் முழுமையாக முடிவடையாமல் ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸு தேவைப்படுகிறது. இதை மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுட்டோன்னா சொல்லலாம். அது என்ன, பார்ட்லி ப்ரிலிமினரி, பார்ட்லி ஃபைனல், 2-3 ரிலீஃப் கேட்டிருப்பாங்க சூட்டில். அதில் சில ரிலீஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைனல் அட்ஜூடிகேஷன் ரீச் ஆயிரும். 1-2 ரிலீஃபை பொறுத்து ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸு தேவைப்படும். அதுதான் பார்ட்லி ப்ரிலிமினரி, பார்ட்லி ஃபைனல் அப்படின்னு இருக்குது. இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? முதல் நிலை தீர்ப்பாணை ப்ரிலிமினரி டிகிரி வெர்சஸ் ஃபைனல் டிகிரி. எந்தெந்த வழக்குகளில் அதாவது ப்ரிலிமினரி டிகிரி வழங்கப்படலாம்? சொத்து பிரிவினை வழக்குகள், பார்ட்டிஷன் சூட், டிசொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப், ஃபோர்க்ளோசர் ஆஃப் மார்ட்கேஜ். அந்த மார்ட்கேஜ் சூட் அப்படின்னு நான் சொன்ன பாருங்கள், அது ஃபோர்க்ளோசர் ஆஃப் அடமான சொத்து, பணம் வசூலிக்கும் கணக்கு வழக்குகள், சூட்ஸ் ஃபார் அக்கௌண்ட்ஸ். இதிலெல்லாம் ப்ரிலிமினரி டிகிரி அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது டிகிரி. டிகிரியில் வேறு என்ன சந்தேகம்? டிகிரினா என்ன? 2.2ல் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எது ப்ரிலிமினரி டிகிரி. ஃபைனல் டிகிரியிலேருந்து இதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டால் சொல்லிடலாமா? கோர்ட்லேருந்து வரக்கூடிய அடுத்தால வரக்கூடியது என்னது? ஜட்ஜ்மெண்ட்டு. ஜட்ஜ்மெண்ட்டு வந்து 2.9 செக்ஷன் 2 சப்செக்ஷன் 9ல் the term judgment has been defined. தீர்ப்புரை வழங்குவதற்கான காரணங்களை விளக்கும் நீதிபதியின் அறிக்கை. இப்போ நாம் பார்த்தோம் டிகிரினா என்ன, ஒரு பார்ட்டிக்கு என்ன உரிமை இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடியது டிகிரி. அப்போ அந்த டிகிரியில் ஒரு முடிவுக்கு நீதிபதி வந்திருக்காங்க. அந்த முடிவுக்கு நீதிபதி ஏன் வந்தார்? தீர்ப்பாணையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முடிவுக்கு வருவதற்கு காரணங்களாக அமைந்தது எவை? எது காரணமாக இருந்துச்சு? எந்த அடிப்படையில் இந்த கோர்ட்டு இந்த முடிவுக்கு வந்தது அப்படிங்கிற அந்த விளக்கங்களை சொல்வது தான் ஜட்ஜ்மெண்ட்டு.
அப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஒப்பீனியன் கேட்டு வராங்க. அந்த ப்ராப்பர்ட்டியின் மேலே ஏற்கனவே ஒரு உரிமையல் வழக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. ஒப்பீனியன் சொல்லும்போது நீங்கள் வெறுமனே ஜட்ஜ்மெண்ட்டை மட்டும் வாங்கி பார்த்து சொல்லணுமா, இல்லை டிகிரி காப்பியும் கேட்டு வாங்கி பார்க்கணுமா? ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தாலே நமக்கு இஷ்யூஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இஷ்யூ வந்து எப்படி டிசைட் ஆகிருக்கு, பாசிட்டிவாக டிசைட் பண்ணியிருக்காங்களா, நெகட்டிவாக டிசைட் பண்ணியிருக்காங்களா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் எதில் இருக்கும்? டிகிரியில் தான் இருக்கும். முடிவு எதில் இருக்கும்? சட்டபூர்வமாக பார்க்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து டிகிரி தான். ஜட்ஜ்மெண்ட் இல்லைன்னா கூட பரவாயில்லை. டிகிரியில் வந்து வாதி என்ன பரிகாரங்களை கேட்டு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். எந்த சொத்துக்களை பொறுத்து வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது இருக்கும். நீதிமன்றத்தின் முடிவு என்ன, இந்த மூணுமே டிகிரியில் இருக்கும். ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதா, அனுமதிக்கப்பட்டதா, ஏன் தள்ளுபடி செய்யப்பட்டது, என்ன காரணங்களுக்காக இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது, வாதி தன்னுடைய வழக்கை வந்து நிரூபணம் செய்வதற்கு தவறிவிட்டார் அப்படிங்கிற முடிவுக்கு வருவதற்கு என்ன காரணம், இந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கக்கூடிய டாக்குமெண்ட் தான் ஜட்ஜ்மெண்ட்டு. ஜட்ஜ்மெண்ட்டுனா என்னங்கிறத வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 9 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதில் என்னெல்லாம் இருக்கும்? வழக்கின் சுருக்கம் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஸ், கேஸ் ஆஃப் பிளைன்டிஃப், கேஸ் ஆஃப் டிஃபெண்டன்ட் இருக்கும். பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன், தீர்வு காண வேண்டிய பிரச்சனைகள். அதை நம்ம லீகல் டேம் என்ன சொல்கிறோம்? தீர்வு காண வேண்டிய பிரச்சனைகளுக்கு ஒரிஜினல் சூட்ஸில் என்னன்னு சொல்லுவோம்? இஷ்யூஸ். அப்பீலில் வந்து பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷன் போட்டுருவாங்க. ஒரிஜினல் பெட்டிஷன்ஸ்லாம் பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷன் போட்டிருப்பாங்க. ஆனால் ஒரிஜினல் சூட்ஸை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷனுங்கிறது இஷ்யூஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஏரியா. இந்த நீதித்துறை தேர்வு எழுதுறதுல நிறைய பேர் திணறக்கூடிய பகுதியில் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறது ஒன்று, அதே மாதிரி ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் ஒன்று. அதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன், என்னென்ன இஷ்யூஸ் ஃப்ரேம்ட் பை திஸ் கோர்ட் அப்படிங்கிறது ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கணும். அதே மாதிரி முடிவுகள் இருக்கணும். முடிவுகள் வந்து 5 இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு இஷ்யூஸ்க்கு மட்டும் கோர்ட்டு ஆன்சர் சொன்னால் போதுமா? ஆல் தி 5 இஷ்யூஸ் ஆர் டு பி ஆன்சர்டு. எல்லா இஷ்யூஸ்க்கும் நீதிமன்றம் வந்து கண்டிப்பாக முடிவு சொல்லணும். எழுவினா, 1வது எழுவினா யாருக்கு ஆதரவாக தீர்மானிக்கப்பட்டது? வாதிக்கு ஆதரவாகவா அல்லது பிரதிவாதிக்கு ஆதரவாகவா? என்ன காரணங்களுக்காக வாதிக்கு ஆதரவாக தீர்மானிக்கப்பட்டது? இந்த காரணங்கள்லாம் அடங்கியது தான் ஜட்ஜ்மெண்ட் இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து கேஸ் ஆஃப் பிளைன்டிஃப் இருக்கணும், கேஸ் ஆஃப் டிஃபெண்டன்ஸ் இருக்கணும், பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷனுங்கிறது தான் இஷ்யூஸ் இருக்கணும், அப்புறம் டெசிஷன் ஆஃப் த கோர்ட் கண்டிப்பாக இருக்கணும், அப்புறம் ரீசன்ஸ் இருக்கணும். ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதணுன்னா அதில் என்னென்ன சார் இருக்கணும் அப்படின்னா சட்டம் சொல்கிறது 4 விஷயந்தான். கேஸ் ஆஃப் தி பார்ட்டிஸு, பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன், டெசிஷன் ஆஃப் த கோர்ட், ரீசன் ஃபார் சச் டெசிஷன். இந்த 4 விஷயங்கள் தான் தீர்ப்பில் இருக்கணும். இப்போ வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டர், வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் டிகிரி, வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிகிரி அண்ட் ஜட்ஜ்மெண்ட்? இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்ப முக்கியமானது. தீர்ப்பு அப்படிங்கிறது ஜட்ஜ்மெண்ட்டு, தீர்ப்பானைங்கிறது டிகிரி. தீர்ப்புங்கிறது நீதிபதி ஒரு முடிவுக்கு வர பயன்படுத்திய தர்க்கம், காரணங்களை கொண்டது. தீர்ப்புங்கிறத என்ன செய்யணும், எங்கே சொல்லணும்? ஜட்ஜி ஓப்பன் கோர்ட்டில் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அதிலே வரும். டிகிரியை வந்து ஓப்பன் கோர்ட்டில் ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமா? கேள்வி வரலாம், தேவையில்லை. 15 days கழித்து தான் வரும். அதை வந்து திறந்த நீதிமன்றத்தில் டிகிரியை வாசிக்க வேண்டிய அவசியமில்லை. தீர்ப்பின் அடிப்படையில் வழங்கப்படக்கூடிய முறையான அறிவிப்பு, அந்த டிகிரியை பேஸ் பண்ணி தான் எக்ஸிக்யூஷன். இபி ஃபைல் பண்ணுறதுக்கு வெறும் ஜட்ஜ்மெண்ட்டு மட்டும் போதுமா அப்படின்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் மட்டும்தான். அந்த
டிகிரி சொல்கிறதுக்கு 15 days டைம் இருக்குது பாருங்கள். அந்த 15 days டயத்துக்கு மத்தியில் அவசரமாக அப்பீல் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை காப்பி எடுத்து அதை வச்சு அப்பீல் ஃபைல் பண்ணலாம். ஆனால் எக்ஸிக்யூஷன் ஃபைல் பண்ணணும்னு வைங்க, கண்டிப்பாக டிகிரி இருக்கணும். ஜட்ஜ்மெண்ட்டை சேர்த்து எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணால் நம்பருக்கு எடுக்க மாட்டாங்க, டிகிரி காப்பியை வச்சா தான் எடுப்பாங்க. அதனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஜட்ஜ்மெண்ட் அவசியமா டிகிரி அவசியமானு கேட்டால் டிகிரி தான் அவசியம் சொல்ல தெரியணும். திறந்த நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட வேண்டும் ஜட்ஜ்மெண்ட்டு. ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி ஆர்டர்ஸ் எந்த ஆர்டர்ஸில் சொல்கிறாங்க? சிபிசியில் ஆர்டர்ஸ் 20. நம்ம யார் ஆர்டர்ஸ் எல்லாம் அமெண்ட் பண்ணுற அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தா யாருக்கெல்லாம் இருக்குது? ஹைகோர்ட்டு வித் அப்ரூவல். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பண்ணலாம். ஆனால் ஹைகோர்ட்டு செக்ஷன்ஸை அமெண்ட் பண்ண முடியாது, ஆர்டர்ஸை மட்டும் பண்ணலான்னு பார்த்தோம் வித் தி அப்ரூவல் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ நாம் வந்து டிகிரி பார்த்தோம் 2.2, ஜட்ஜ்மெண்ட் 2.9. இப்போ வந்து மூணாவது விஷயம் ஆர்டர். சப்செக்ஷன் 14 ஆஃப் சிபிசி செக்ஷன் 2. இது வந்து ஒரு சூட்டில் வந்து டிகிரி, ஒரு டிகிரி தான் பொதுவாக இருக்க முடியும். ப்ரிலிமினரி டிகிரியாக இருக்கலாம், ஃபைனல் டிகிரியாக, அது கைண்ட்ஸ் தான். ஆனால் மொத்தம் எத்தனை டிகிரி இருக்க முடியும் அப்படின்னா ஒரு டிகிரி தான் இருக்க முடியும். விதின்னு இருந்தால் விதி விலக்குகள் அப்படின்னு இருக்கும். அப்போது ஒரு சூட்டில் ஒரு டிகிரி தான் இருக்கணுங்கிற விதிக்கு விதி விலக்குகள் இருக்கும். இப்போ பார்ட்டிஷன் சூட்டில் வாதிக்கு ஆதரவாக ஒரு ப்ரிலிமினரி டிகிரி பாஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ 1லேருந்து 5 டிஃபெண்டன்ட் இருக்கக்கூடிய ஒரு சூட்டில் மூணாவது டிஃபெண்டண்ட்டு எனக்கு ஒரு பாகத்தை ஒதுக்கீடு செய்யணும்னு சொல்லி அவர் கோர்ட் ஃபீ பே பண்ணியிருப்பார். அப்போ அந்த தேர்டு டிஃபெண்டண்ட்டுக்கு ஆதரவாக கோர்ட்டு வந்து இன்னொரு ப்ரிலிமினரி டிகிரியை பாஸ் பண்ணுவாங்க. வாதியினுடைய சொத்தை பிரித்து கொடுக்கணும், மூணாம் பிரதிவாதிக்கு பாத்தியப்பட்ட அவருடைய பாகத்தையும் பிரித்து கொடுக்கறதுக்கு உத்தரவு போடுவாங்க. அது வந்து அதுவும் ஒரு ப்ரிலிமினரி டிகிரி தான். அப்போ ப்ரிலிமினரி டிகிரிங்கிறது பார்ட்டிஷன் சூட்டில் ஒன்று மட்டும் கிடையாது, ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ரிலிமினரி டிகிரிகள் இருக்கும். அந்த ப்ரிலிமினரி டிகிரி என்ன சொல்லுவோம்? அந்த பிரதிவாதிக்கு சொத்தை பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அடிஷ்னலாக ஒரு டிகிரி வருதில்ல, அது மாதிரி யாருக்காவது ஆஃபீஸில் அனுபவம் இருக்கா? பார்த்துருக்கீங்களா? இல்லையா? சூட் ஃபார் பார்ட்டிஷன் வாதிக்கு பங்கு உண்டு, பிரதிவாதியில் மூணாவது பிரதிவாதிக்கு பங்கு உண்டு. இந்த மூணாவது பிரதிவாதி ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணும்போது அல்லது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணும்போதே he admits the case of the plaintiff. Further, the D3 claims specific share over the scheduled property. எனக்கும் 3ல் ஒரு பங்கு இருக்குது, என் பாகத்தையும் பிரித்து தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவருக்கு ஆதரவாக வழங்கக்கூடிய மற்றொரு ப்ரிலிமினரி டிகிரி அப்படி இருக்கும். இப்போ பொதுவாக டிகிரிங்கிறது ஒன்று தான் இருக்குங்கிறத மனசில் வச்சுக்கிடுவோம். ஆர்டர்ஸுங்கிறது ஒரு சூட்டில் எத்தனை ஆர்டர்ஸ் இருக்கலாம்? எத்தனை ஐஏ ஃபைல் பண்ணப்படுகிறதோ அத்தனை ஆர்டர்ஸ் வரும். இது 2.14 செக்ஷன் 214 சொல்லப்பட்டிருக்கு. ஆர்டருங்கிறது என்னன்னு சொல்லுவோம் தமிழில்? உத்தரவு. எதெல்லாம் டிகிரி இல்லையோ நீதிமன்றத்தில் பிறப்பிக்கப்படக்கூடிய உத்தரவுகளில் எது டிகிரி இல்லையோ அதெல்லாம் ஆர்டர்ஸ் தான். இதுவும் ஃபார்மல் எக்ஸ்பிரஷன். இது நீதிமன்றத்தால் முறையாக தெரிவிக்கப்பட வேண்டும். ஃபஸ்ட்டு இன்கிரீடியன்ட், எசென்சியல் எலமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மல் எக்ஸ்பிரஷன். இது டிகிரி அல்ல, நாட்டிய டிகிரி. நீதிமன்றத்தினுடைய முடிவு, டெசிஷன் ஆஃப் எ சிவில் கோர்ட். ஆர்டர்ஸ். டிகிரிங்கிறது தரப்பினர்களுடைய உரிமையை இறுதியாக தீர்மானிக்கிறது. ஆனால் ஆர்டர்ஸ் வந்து உரிமைகளை தீர்மானிக்கலாம் அல்லது தீர்மானிக்காமலும் இருக்கலாம். இப்போ பெட்டிஷன் டு ரிசீவ் அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு ஐஏ ஃபைல் பண்ணுறோம். இது ஃபைனல் டிட்டர்மினேஷன் ஆஃப் பார்ட்டிஸ் ரைட்டா? வராது. அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் தாவா சொத்தின் மீது வாதிக்கு உரிமை இருக்கிறதா இல்லையாங்கிறது தான் தீர்வு காண வேண்டிய பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு நீதிமன்றம் சொல்லக்கூடிய உத்தரவுக்கு பேர் டிகிரின்னு வரும்.
ஆனால் சூட்டு நடந்து கொண்டு இருக்கும்போதே நடுவில் கூடுதலாக ஆவணங்களை நீதிமன்றம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு அனுமதி தாருங்கள்னு போடுற ஒரு ஐஏல ஒரு உத்தரவு போட்டால் அது வந்து ஃபைனல் ஆர்டர்ஸ் இல்லை. அந்த சூட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை அது தீர்மானிக்கக்கூடிய உத்தரவு இல்லை. டாக்குமெண்ட்ஸும் கூடுதலாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு உரிமை இருக்கா இல்லையாங்கிற ஒரு ஆன்சிலியரி, ஒரு துணை பரிகாரம் மாதிரி தான், ஒரு சின்ன பரிகாரம், அதோடு அது முடிஞ்சு போகுது. அப்போ ஆர்டர்ஸுங்கிறது வேறு, டிகிரிங்கிறது வேறு. தரப்பினர்களின் உரிமையை இறுதியாக தீர்மானிக்கக்கூடியது டிகிரி. அப்படி உரிமையை தீர்மானிக்கலாம், தீர்மானிக்காமலும் இருக்கலாம் ஆர்டர். ஒரு வழக்கில் பொதுவாக ஒரு டிகிரி இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட ஆர்டர்ஸுகள் இருக்கலாம். இப்போ அப்பீலபிள் நேச்சர், டிகிரிக்கு மேலே அப்பீல் வருமா, ஆர்டர்ஸுக்கு மேலே அப்பீல் வருமா? டிகிரிக்கு மேலே அப்பீல் வரும். ஆனால் ஆர்டர்ஸ்க்கு மேலே சில குறிப்பிட்ட ஆர்டர்ஸ்க்கு மேலே அப்பீல் வரலாம், எல்லா ஆர்டர்ஸ்க்கு மேலேயும் அப்பீல் வராது. டிகிரி வந்து ப்ரிலிமினரி டிகிரி, ஃபைனல் டிகிரின்னு உண்டு. ஆனால் ஆர்டர்ஸில் வந்து ப்ரிலிமினரி ஆர்டர், ஃபைனல் ஆர்டர் அப்படின்னு கிளாசிஃபிகேஷன் எதுவும் கிடையாது. இதுதான் த டிஃபரன்சஸ் பிட்வீன் டிகிரி அண்ட் ஆர்டர். 2.2, 2.9, 2.14 இந்த 3 தான் பொதுமக்கள் பார்வையில் கோர்ட்டுனா என்ன, உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய இடம், ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க. அப்போ எது உத்தரவு, எது தீர்ப்பாணை, எது தீர்ப்பு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம்லேயும் இது வந்து கண்டிப்பாக வரும். இதுதான் இந்த டெஃபினிஷன்ஸில் வந்து ரொம்ப முக்கியமாக நாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இப்போ வந்து ஏபிபி போர்ஷனில் சில முக்கியமான பகுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில டெஃபினிஷன்ஸ். சிபிசிலேயே முக்கியமான பகுதி செக்ஷன் 9 வந்து அதுலேருந்து கொஸ்டின் வராத எக்ஸாமே இருக்காது. செக்ஷன் 9 ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஏ சிவில் கோர்ட். கோர்ட்டுக்கு என்ன சார் அதிகாரம் இருக்குது? கோர்ட்டில் கேஸை வச்சு தீர்ப்பு சொல்லுவாங்க. இது பொதுவாக நம்ம பேசுகிறது. ஆனால் ஆஸ் அன் அட்வொகேட் வி மஸ்ட் நோ கோர்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னா, கேள்வி கேட்குறவன்ட்ட நாம் திருப்பி கேட்போம், நீங்கள் சொல்கிற கோர்ட்டு உரிமையியல் நீதிமன்றமா குற்றவியல் நீதிமன்றமா சார்? ஒரு பிரித்து கேட்போம். இப்போ சிபிசிங்கிறதுனால சிவில் கோர்ட்ஸ். சிவில் கோர்ட்ஸுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? சிவில் கேஸை மட்டும்தானே நடத்தணும். அந்த கோர்ட்டுக்கு கிரிமினல் கேஸை நடத்துறதுக்கு அதிகாரம் இருக்கா? இல்லை. அப்போது ஒரு உரிமையியல் நீதிமன்றம் வந்து எந்த மாதிரியான வழக்குகளை நடத்தலாம், விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம், எந்த மாதிரியான வழக்குகளில் தீர்ப்பு சொல்லலாம் அப்படிங்கிறது தெரியணுன்னா செக்ஷன் 9 போகணும். சிவில் நீதிமன்றங்கள் அனைத்து விதமான சிவில் வழக்குகளையும் விசாரிக்க அதிகாரம் கொண்டவை. கோர்ட்டுக்கு என்ன சார் அதிகாரம்னா, எல்லா சிவில் கேஸையும் விசாரிக்கிறதுக்கு சிவில் கோர்ட்டுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சட்டம் சொல்லுது செக்ஷன் 9. கோர்ட்ஸ் டு ட்ரை ஆல் சிவில் சூட்ஸ் அன்லெஸ் பார்டு. அன்லெஸ் பார்டு. பார்னா என்னது? தடுக்கப்பட்ட, சட்டத்தால் தடை செய்யப்பட்ட வழக்குகளை தவிர மற்ற அனைத்து உரிமையியல் வழக்குகளையும் விசாரணை செய்வதற்கு அதிகாரம் கொண்ட நீதிமன்றம் உரிமையியல் நீதிமன்றம். The courts shall have jurisdiction to try all suits of a civil nature. இந்த டேர்ம் தான் ரொம்ப முக்கியம். சிவில் நேச்சர், உரிமையியல் தன்மை. அப்போ உரிமையியல் தன்மை இல்லாததும் ஒரு வகை இருக்குது, உரிமையியல் தன்மை உள்ள ஒரு பிரிவு இருக்குது. 2 பிரிவு வந்துடுதா? சூட்ஸ் ஆஃப் ஏ சிவில் நேச்சர் எக்ஸப்டிங் சூட்ஸ் ஆஃப் விச் தேர் காக்னைசன்ஸ் இஸ் எய்தர் எக்ஸ்பிரஸ்லி ஆர் இம்ப்ளைட்லி பார்டு. சட்டம் நேரடியாகவோ சட்டம் மறைமுகமாகவோ இந்த கேசஸ் எல்லாம் சிவில் கோர்ட்டு விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லுது. உதாரணம் டக்குன்னு ஞாபகம் வருது, இது பட்டா பாஸ்புக் ஆக்ட். பட்டா தொடர்பான பிரச்சனைகளுக்கு வந்து சூட்டு ஃபைல் பண்ண முடியாது. அதே மாதிரி ஹிந்துக்களாக இருக்கக்கூடியவங்க வந்து டைவர்ஸ் கேட்டு சூட்டு ஃபைல் பண்ண முடியுமா? ஹெச்எம்ஓபி தான் போகணும், ஃபேமிலி கோர்ட்டுக்கு தான் போகணும்.
அப்போ அது வந்து சிவில் கோர்ட்டுக்கு வராது. அதனால தான் இதில் சொல்கிற 2 டேர்ம் முக்கியமானது. ஆல் சூட்ஸ் ஆஃப் எ சிவில் நேச்சர் நாட் பார்ட் பை லா. இந்த 2 டேர்ம் இருக்கணும். சிவில் நேச்சர் இருக்கணும், ஏதாவது ஒரு சட்டத்தால் தடை செய்யப்பட்டதாக இருக்கக்கூடாது. இப்போ சர்ஃபாசி ஆக்ட் வந்துட்டு சொத்தை பேங்கில் அடமானம் வச்சு லோன் வாங்கிடுவாங்க. லோனை திருப்பி கட்ட முடியாத சூழ்நிலையில் வங்கி அந்த சொத்தின் மீது நடவடிக்கை எடுத்து சொத்தை ஜப்தி பண்ணிடுவாங்க. அவங்க கோர்ட்டுக்கே வர வேண்டியதில்லை. சர்ஃபாசி ஆக்ட். அப்படி சர்ஃபாசி ஆக்டை அந்த வங்கி வந்து கையில் எடுத்து ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு சிவில் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, எதை பார் பண்ணுதுன்னா, டேக்கிங் காக்னைசன்ஸ். நீதிமன்றம் வந்து புலன் கொள்ள இயலாது அப்படின்னு சில சட்டத்தினால தடை செய்யப்பட்டிருக்கும். அப்போ செக்ஷன் 9ல் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு உரிமையியல் நீதிமன்றம் அனைத்து உரிமையியல் தன்மையுள்ள வழக்குகளையும் விசாரிக்கலாம். அது ஏதாவது ஒரு சட்டத்தால் தடை செய்யப்பட்டதாக இருக்கக்கூடாது. இந்த 2 விஷயந்தான். இது தெரிஞ்சால் செக்ஷன் 9ல் வந்து நாம் வந்து எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் பதில் எழுத முடியும். உரிமையில் தன்மையுள்ளதாக இருக்கணும், எந்த சட்டத்தாலும் தடுக்கப்பட்டிருக்கக்கூடாது. இப்போ உரிமையில் தன்மையுள்ள கேசஸ் எதெல்லாம்? ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ், சொத்து தொடர்பான தகராறு, பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். நம்ம ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஃபுட்ஸ் நிறைய பார்க்குறோம். பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், ஒப்பந்த மீறல் தொடர்பான வழக்கு, இது சிவில் தன்மையுடையது. திருமணம் தொடர்பான வழக்குகள், விவாகரத்து மற்றும் தத்தெடுத்தல் தொடர்பான வழக்கு. நம்ம என்ன சொன்னோம்? ஹெச்எம்ஓபிக்கு தான் போகணும்னு சொன்னோம். அதுவும் வந்து என்ன தான், சிவில் நேச்சர் தான். ஆனால் அதற்காக தனியாக ஒரு கோர்ட்டு சட்டம் சொல்லுது. இந்த கோர்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லுது. ரைட் டு ஓட், சில கொஸ்டின்ஸ்லேருந்து எடுத்தது இது. ரைட் டு ஓட்டு, தேர்தல் நடக்குது, அந்த தேர்தலில் எனக்கு வாக்களிப்பதற்கு உரிமை இருக்குது. இந்த உரிமை சிவில் நேச்சரா இல்லையா? அது சிவில் நேச்சர் தான். ரைட் டு ரிலீஜியஸ் ஆஃபீஸ், செரிமோனிஸ் தான் வராது, சடங்குகள், மத சடங்குகள்னா வராது. ஆனால் ரைட் டு ரிலீஜியஸ் ஆஃபீஸ், மத சடங்குகள் அல்லது பதவிகளுக்கான உரிமை கோருதல். ஒரு ஆஃபீஸ் ட்ரஸ்டிஷிப்னு இருக்கும், அது வந்து உரிமையில் தன்மை உடையது தான். இப்போ எதெல்லாம் வந்து சிவில் நேச்சர் இல்லாத தன்மை உடையது அப்படின்னு பார்த்தா, பியூர்லி சோசியல் கொஸ்டின்ஸ், சமூக பழக்க வழக்கங்கள் தொடர்பான கேள்விகள். கணவர் இறந்த பிறகு மனைவி மொட்டை அடித்து கொள்ள வேண்டும், இது உரிமையில் தன்மையுடையதா? கிடையாது. இது ஏதோ ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய பின்பற்றக்கூடிய ஒரு நடைமுறை. இதை வந்து கோர்ட்டில் ஒரு கேஸை போட்டு, எங்கள் தெருவில் ஒரு பெண் இருக்கிறா, ஹஸ்பண்டு இறந்த பிறகும் மொட்டை அடிக்கலை, ஹஸ்பண்டு இறந்த பிறகும் வெள்ளை சேலை உடுத்தலை, கலர் சேலை உடுத்திக்கிட்டே அலைகிறா, அதை தடுக்கணும் அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா? பியூர்லி சோசியல் கொஸ்டின்ஸ். அது பியூர்லி ரிலீஜியஸ் ரைட்ஸ் அண்ட் செரிமோனிஸ், மத கோட்பாடுகள் தொடர்பான தனிப்பட்ட பிரச்சனைகள், அது வந்து சிவில் கோர்ட்டுக்கு வராது. ஜாதி தொடர்பான பிரச்சனை கோர்ட்டுக்கு வராது. இந்த மாதிரி தான் எக்ஸாமில் வந்து கேள்வி இருக்கும். சிவில் நேச்சர், வாட் கேசஸ் ஆர் ஹேவிங் சிவில் நேச்சர், வாட் டிஸ்பியூட்ஸ் ஆர் நாட் ஹேவிங் சிவில் நேச்சர். இதை தான் நம்ம தெரிஞ்சிருக்கணும். துலாபாய் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ், துலாம்னு சொல்கிறோம்ல, துலாபாய் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். சிவில் நீதிமன்றங்களின் அதிகார வரம்பு எப்போது தடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத எடுத்துரைக்கக்கூடிய மிக முக்கியமான கேஸ். 1969 வந்த ஜட்ஜ்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில், ஏஐஆர் 1969 சுப்ரீம் கோர்ட், பேஜ் 78. இதில் டிக்டம் முக்கியமான விஷயம், தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா,
ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்ட் வந்து சில பிரச்சனைகளை சிவில் கோர்ட்டு தீர்மானிக்கக்கூடாதுன்னு சொல்லும். அப்படி தடுக்கப்பட்ட ஒரு ரிலீஃப் கூட மற்றொரு ரிலீஃபும் சேர்ந்து வருது. 2 ரிலீஃப் பிளைண்டிஃப் கேட்குறாரு. ஒன்று சிவில் கோர்ட்டுக்கே வராது, இன்னொன்று சிவில் கோர்ட்டுக்கு வரும். ஆனால் இந்த 2 ரிலீஃபும் சேர்ந்தே தீர்மானிக்கப்பட வேண்டும். அப்போ தான் ஒரு எஃபெக்டிவ் அட்ஜூடிகேஷன் இருக்கும். அப்படின்னா 2ஐயும் சேர்த்து சிவில் கோர்ட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்ப்பு தான் இது. என்ன சொல்கிறாங்க? அடிப்படை சட்ட விதிகள் மீறப்படும் போது சிவில் நீதிமன்றம் தலையிடலாம். ப்ரொசீஜரல் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குது. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணால் அது தொடர்பான பிரச்சனைகளுக்கு நாம் எங்கே போகணும்? டாக்ஸேஷன் அப்பல்லட் ட்ரிபியூனலுக்கு போகணும். அந்த கார்ப்பரேஷன்லேருந்து டாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி நோட்டிஃபை பண்ணும்போதே கீழே ஒரு லைன் வரும். இஃப் யூ ஹாவ் எனி அப்ஜெக்ஷன் யூ கேன் ப்ரிஃபர் அப்பீல் பிஃபோர் டாக்ஸேஷன் அப்பல்லட் ட்ரிபியூனல். மதுரை மாநகராட்சி வளாகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பாயத்தில் நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து சிவில் கோர்ட்டில் வந்து பிரச்சனையை கொண்டு வர முடியாது, டாக்ஸேஷன் அப்பல்லட் ட்ரிபியூனலுக்கு தான் போகணும். ஆனால் அதையே நிறைய அட்வொகேட்டு நம்ம ஒரு ப்ளீடிங்ஸை தயார் பண்ணி சிவில் கோர்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். சிவில் கோர்ட்டும் கேஸை எடுத்து நடத்தி ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் வந்துடும். அது எப்படி அப்படின்னா, அந்த டேக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது. எந்த அடிப்படையில் ஒரு கட்டிடத்திற்கு டேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜரை கார்ப்பரேஷன் ஃபாலோ பண்ணலைன்னு வைங்க, அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலைன்னா அது ப்ரொசீஜரல் வயலேஷன். அதை சேலஞ்ச் பண்ணி நம்ம சிவில் கோர்ட்டில் கேஸை ஃபைல் பண்ணலாம். கார்ப்பரேஷன் நோட்டிஃபை பண்ணுறாங்க இல்லையா, உங்களுடைய கட்டிடத்திற்கு நீங்கள் 1000 ரூபாய் இது வரைக்கும் கட்டிகிட்டு இருந்தீங்க, இப்போ 15,000 ரூபாயை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்பா 14,000 அதிகமாகி போச்சு. இந்த வரி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தீர்ப்பாயத்துக்கு தான் போகணும். ஆனால் நம்ம என்ன கிரவுண்ட்ஸை கையில் எடுக்கிறோம்? 1000 ரூபாயாக இருந்ததை 15,000 ரூபாயாக நீங்கள் தீர்மானம் செய்தபோது சட்டம் வகுத்திருக்கிற நடைமுறைகளை நீங்கள் கடைபிடிக்கலை. அப்போ ப்ரொசீஜரல் ஃப்ளாஸ் இருக்குது, வயலேஷன் இருக்குது. அதை வந்து சிவில் கோர்ட்டில் தீர்மானிக்கலாம். அடுத்தால இன்னொரு கேஸ் வந்து பிஎம்ஏ மெட்ரோபாலிட்டன், பிஎம்ஏ மெட்ரோபாலிட்டன் வெர்சஸ் மாரன் மார்த்தோமா. இதில் வந்து ப்ராப்பர்ட்டி ரைட்டு எது, சொத்தின் மீதான உரிமை அப்படின்னா என்ன? ரைட் டு ஆஃபீஸ். நான் சொன்னேன்ல, ஒரு பதவி, ட்ரஸ்டியாக இருக்கிற பதவி, தலைவராக இருக்கிற பதவி, சேர்மனாக இருக்கிற பதவி, இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டிக்கும் ரைட் டு ஆஃபீஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும்னு சொன்னால், இந்த கேஸை பிஎம்ஏ மெட்ரோபாலிட்டன் வெர்சஸ் மாரன் மார்த்தோமா இந்த கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறாங்க. சட்டம் தெளிவாக தடுத்தால் ஒழிய அந்த உரிமையை பறிக்க முடியாது. இப்போ சிவில் கோர்ட்டுக்கு வர முடியாது, வரக்கூடாத ஒரு விஷயத்தை வாதி கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு பிரதிவாதி டிஃபென்ஸ் எடுக்கிறாரு. அப்படின்னா பிரதிவாதி ஹேஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் ப்ரூவ் தட் தி ரிலீஃப் இஸ் பார்டு பை எனி ஸ்பெஷல் ஆக்ட் அப்படிங்கிறத நிரூபிக்கிற அந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து யார் மேலே இருக்குது? டிஃபெண்டன்ட் மேலே தான் இருக்குது. சட்டத்தால் தெளிவாக தடை செய்யப்பட்டிருந்தாலன்றி எந்த வழக்கையும் உரிமையில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் வராது, தொழிலாளர் தகராறுகள் வந்து சிவில் கோர்ட்டுக்கு வராது, அதுக்கு வந்து தனியாக கோர்ட்டுக்கெல்லாம் இருக்குது நமக்கு. இந்த மாதிரி செக்ஷன் 9ங்கிறது ரொம்ப முக்கியமானது, நல்லா வாசித்து பார்த்துக்கோங்க. அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய முன் தீர்ப்புகளெல்லாம் வாசித்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கோர்ட்டுக்கு வந்து ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குதா இல்லையா அப்படின்னு கோர்ட்டுக்கு சொல்ல வேண்டியது யாருடைய கடமை?
plaint presented, plaint taken on file, summons issued to defendant appeared before the court. Now the first duty of the defendant is to raise objection as to jurisdiction. At the earliest point of டயத்தில் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிற அப்ஜெக்ஷனை பிரதிவாதி எழுப்பணும் அப்படின்னு சிபிசி சொல்லுது. ஒரு நீதிமன்றத்திற்கு தாவா வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து பிரதிவாதி செய்கிற ஆட்சேபனைகளை வந்து அவர் நீதிமன்றத்தில் முதல் முறையாக ஆஜராகும் போதே தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. Objection with regard to jurisdiction must be raised at the earliest point of time. Section 21 ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணும்போதே சொல்லிடணும், வாதி தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த பிராது வந்து இந்த நீதிமன்றத்தில் நம்பர் பண்ணியிருக்கக்கூடாது, தவறுதலாக நம்பர் ஆயிட்டு அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல எவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியுமோ சொல்லணும். சூட்டில் அப்படி அப்ஜெக்ஷனை ரைஸ் பண்ண தவறிட்டாருன்னு சொன்னால் அப்பீலுக்கு அந்த வழக்கு போன பிறகு பிரதிவாதிக்கு அப்படி ஒரு எதிர்வாதத்தை எடுப்பதற்கு அதிகாரமே கிடையாது. செக்ஷன் 21A இந்த நீதிமன்றத்துக்கு இந்த தாவா வழக்கை விசாரிக்க அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிறத பிரதிவாதி தான் கோர்ட்டுக்கு சொல்லணும். அதை சூட்டிலேயே சொல்லணும். அப்பீலில் போய் சொல்லதுக்கு அதிகாரம் கிடையாது, உரிமை கிடையாது. சூட்டிலையும் அட் தி ஏர்லியஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டயத்தில் சொல்லணும். ரெலவெண்ட் ப்ரொவிஷன்ஸ் வந்து செக்ஷன் 21, 21A ஆஃப் சிபிசி. இது மட்டும்தான் ஜூரிஸ்டிக்ஷனாக, இன்னும் ஜூரிஸ்டிக்ஷன்லாம் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் வந்து ஏபிபி சிலபஸில் இல்லையா. ஒரு கேஸை வந்து லோயஸ்ட் ஃபோரமில் தான் ஃபஸ்ட்டு ஃபைல் பண்ணணும். முன்சிஃப் கோர்ட்டு, சப்கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு இப்படின்னு இருந்தாலும் முதல்ல ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய கோர்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் முன்சிஃப் கோர்ட்டு தான். 1 லட்ச ரூபா வரைக்கும், 10 லட்ச ரூபா வரைக்கும் சப்கோர்ட், அதுக்கு மேலே 1 கோடி ரூபா வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். அப்போ இந்த பெக்யூனியரி ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே வரும்போது அந்த லோயஸ்ட் கேடரில் இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு தான் நாம் வந்து பண்ணணும். ஆனாலும் மதுரை கோர்ட்டில் போடுறதா, மேலூர் கோர்ட்டில் போடுறதா, திருமங்கலம் கோர்ட்டில் போடுறதா, இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய பிரிவுகள் எல்லாம் வந்து ஏபிபி சிலபஸில் இல்லை. ஆனால் நம்ம பின்னாடி பார்க்கலாம். என்ன அடுத்தது வந்து செக்ஷன் 10. 2 விஷயம் நமக்கு தெரியும். ரெஸ் சப்ஜுடிஸ். செக்ஷன் 10 பொறுத்த வரைக்கும் நாம் மனசில் பதிய வேண்டிய 2 வார்த்தைகள் என்னென்னா ரெஸ் சப்ஜுடிஸ், ஸ்டே ஆஃப் சூட். அந்த சூட்டுங்கிறத ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, சப்சிக்வெண்ட் சூட். நம்ம படிக்கும்போதே சேர்த்து படிச்சிடணும். ஸ்டே ஆஃப் சப்சிக்வெண்ட் சூட் அப்படின்னா ஒரு கேள்விக்கு பதில் நம்ம படிக்கிறதுல இருக்குது. 2 வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது ஒரு வழக்கு நிறுத்தி வைக்கப்பட வேண்டும். அது எந்த வழக்கு? சப்சிக்வெண்ட் சூட். இவ்வளோதான். இந்த செக்ஷன் 10ல் நம்ம படிக்க வேண்டிய விஷயமே வந்து 2 கேஸ் இருக்குது, 2 விதமான ஜட்ஜ்மெண்ட்டு ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த செக்ஷன் 10ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டே ஆஃப் சூட்டு ஒரே தரப்பினர்கள் இந்த எசென்சியல் எலிமெண்ட்ஸ், எசென்சியல் கண்டிஷன், எசென்சியல் இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்கிறான்ல, இந்த செக்ஷனை இன்வோக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான சூழ்நிலை அமைய வேண்டும்ங்கிறத தான் நம்ம படிக்கணும். செக்ஷன் 10ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 கேஸ் இருக்கணும். செக்ஷன் 10 இன்வோக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட் என்னென்னா, தேர் மஸ்ட் பி 2 சூட்ஸ். 2 சூட்டாக தான் இருக்கணும். 1 அப்பீல், 1 ஒரிஜினல் சூட்டு. வருமா சார்? அப்பீல் வந்து கண்டினியூவேஷன் ஆஃப் சூட்டு தானே. ஏற்கனவே முதல்ல ஃபைல் பண்ணது அப்பீல் போயிருச்சு, அதுக்கு பிறகு 2வது சூட்டு எதுக்கு போடணும்? அப்போ 2 சூட்ஸுங்கிறதுல அப்பீல் அடக்கம்.
அப்பீல் வரும். இப்படி தான் கேள்வி வரும் நமக்கு. அதனால் ஒன்று அப்பீலாக இருக்குது, ஒன்று சூட்டாக இருக்குது. ஒரு பார்ட்டி வந்து இந்த சூட்டை நிறுத்தி வைக்கணும்னு செக்ஷன் 10க்கு கீழே மனு தாக்கல் செய்கிறாரு. இந்த மனு நிலைக்கத்தக்கதா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு தானே சொல்லணும். அப்பீல் சூட்டுங்கிறது கண்டினியூவேஷன் ஆஃப் சூட்டு தான். 2 சூட் இருக்கணும், 2 கேஸ் இருக்கணும். 2 சூட்டுலேயும் 2 வழக்குகள்லையும் தரப்பினர்கள் சேமாக இருக்கணும். ஏ பி 2 பேர். அடுத்த கேஸ்லேயும் ஏயும் பியும் இருக்கலாம், அல்லது பி இறந்து போயிட்டாருன்னா அவருடைய லீகல் ரெப்ரசன்டேட்டிவோ அல்லது லீகல் ஹேராவோ இருக்கலாம். எல்லா லீகல் ஹேரும் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் தான். ஆனால் எல்லா லீகல் ரெப்ரசன்டேட்டிவும் லீகல் ஹேராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால தான் எல்ஆர்ஸ் அப்ளிகேஷன், எல்ஆர் இப்படி தான் நம்ம கோர்ட்டு வளாகத்தில் பேசுவோம் இல்லையா, லீகல் ரெப்ரசன்டேட்டிவ். அப்போ 2 சூட்லேயும் பார்ட்டி மஸ்ட் பி ஒன் அண்ட் சேம். அல்லது இப்போ பி வந்து சிக்கு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிட்டாருன்னு வைங்க, சப்சிக்வெண்ட் சூட்டில் வந்து சி டிஃபெண்டண்ட்டாக இருப்பார். அப்போ அதுவும் ஒரே பார்ட்டி தான். அந்த சொத்து முதல்ல பி வசம் இருந்தது, தற்போது சி வசம் இருக்குது. அப்போ சி பார்ட்டியாக வராரு. முதல் சூட்டில் சி பார்ட்டியாக இருக்க மாட்டார். அவர் பர்ச்சேஸ் பண்ணதன் காரணமாக சப்சிக்வெண்ட் சூட்டில் ஒரு பார்ட்டியாக இருப்பார். இதுவும் பார்ட்டிஸ் ஒன் அண்ட் சேம் தான். பார்ட்டிஸ் ஒன் அண்ட் சேம் வந்தாச்சு, 2 சூட்டுங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. ஆனால் 2 கேஸ்லேயும் வெவ்வேறு காஸ் ஆஃப் ஆக்ஷன், வெவ்வேறு ரிலீஃப் இருந்ததுன்னா செக்ஷன் 10 இன்வோக் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்யணும், மேட்டர் இன் இஷ்யூ நம்ம சொல்லணும்ல, பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷன், அது வந்து டைரக்ட்லி அண்ட் சப்ஸ்டான்சியலி இன் இஷ்யூ. 2 கேஸ்லேயும் ஒரே மாதிரியான பிரச்சனை இருக்கணும். வெவ்வேறு பிரச்சனை, வெவ்வேறு காஸ் ஆஃப் ஆக்ஷன்னா அது இன்வோக் ஆகாது. 2 வழக்குகளிலும் உள்ள முக்கிய பிரச்சனைகள் நேரடியாகவும் கணிசமாகவும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் தான் செக்ஷன் 10 இன்வோக் பண்ண முடியும். இப்போ 4வது கண்டிஷன் என்னென்னா, முன்னதாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஏதேனும் ஒரு தகுதியுள்ள நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்க வேண்டும். அந்த ஏர்லியர் சூட்டு மஸ்ட் பி பெண்டிங் பிஃபோர் ஏ காம்பிட்டன்ட் கோர்ட். தகுதி இல்லாத ஒரு கோர்ட்டில் போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் அது நிலுவையில் இருந்தாலும் கவலை கிடையாது. முந்தைய வழக்கு தகுதி வாய்ந்த ஒரு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது மட்டும்தான் பின்னர் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை நிறுத்தி வைப்பதற்கு கோரலாம். ப்ரையர் சூட் மஸ்ட் பி பெண்டிங். இந்த ஒரே ஒரு வித்தியாசத்தை அடிப்படையாக வச்சு தான் செக்ஷன் 11 வரும், ரெஸ் ஜூடிகேட்டா. 10க்கும் 11க்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், செக்ஷன் 10 பொறுத்த வரைக்கும் 2 சூட்டும் பெண்டிங்காக இருக்கணும். செக்ஷன் 11 பொறுத்த வரைக்கும் முந்தைய வழக்கு முடிஞ்சு போயிருக்கணும். அது ரெஸ் ஜூடிகேட்டா. இந்த ஒரு வித்தியாசத்தை தவிர மற்ற எல்லா கண்டிஷன்ஸும் 2 கேஸுக்கும் 2 செக்ஷனுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். ஏன் சார் இப்படி அப்படின்னா, கோர்ட்டோடைய டைம் வீணடிக்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும். தரப்பினர்கள் பணத்தை நிறைய செலவழிக்கிறாங்க, நிறுத்தப்பட வேண்டும். 2 ஒரே மாதிரியான வழக்குகளில் வெவ்வேறு வகையான தீர்ப்புகள் வருவது தவிர்க்கப்பட வேண்டும். இந்த 3 காரணம்தான். கோர்ட்டுடைய டைம் வந்து சுட் பி சேவ்டு, பணம் செலவாவது தடுக்கப்பட வேண்டும், டிஃப்ரெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வருவது தவிர்க்கப்பட வேண்டும். இந்த காரணங்களுக்காகத்தான் செக்ஷன் 10 வந்துச்சு. செக்ஷன் 11 ஏன் வந்ததுன்னா, இந்த 3 காரணமும் உண்டு. ஒரு கேஸுக்கு ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கணும். முதல்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி வாதி தோல்வி அடைஞ்சார், தோற்று போயிட்டார்.
அதை மறைச்சிட்டு அதே பிரச்சனைக்கு அதே டிஃபெண்டண்ட் மேலே இன்னொரு கேஸை கொண்டு வந்து ஃபைல் பண்ணுறாரு. அப்போ என்ன ஆகுது? பிரதிவாதிக்கு ஏற்கனவே அவர் கோர்ட்டில் போராடி ஒரு முடிவுக்கு அந்த பிரச்சனை வந்தாச்சு, திரும்பவும் அதே பிரச்சனைக்காக இவர் போர்க்களத்தில் இறங்க வேண்டிய சூழ்நிலை வருது. அதுக்கு தான் ரெஸ் ஜூடிகேட்டாங்கிற பிரின்சிபலை கொண்டு வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் வழக்கு தாக்கல் செய்வதுங்கிறது ஒரு நிலையில் முடிவுக்கு வர வேண்டும். ஒரு தகுதி வாய்ந்த ஒரு நீதிமன்றம் ஒரு பிரச்சனையை பொறுத்து ஒரு தீர்வு சொல்லிவிட்டது என்று சொன்னால் அந்த வழக்குக்கு அதோட முடிவு ஏற்பட்டது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதில் ஏதாவது கிரீவன்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் த பார்ட்டி ஸோ அக்ரீவ்ட் இஸ் டு ப்ரிஃபர் அப்பீல் பிஃபோர் அப்பல்லட் அத்தாரிட்டி. அப்பீல் கேன் பி ப்ரிஃபர்ட், சப்சிக்வெண்ட் suit is barred, that is res judicata, அவ்வளோதான்.